ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுமை பெண் ஸ்கீமுடைய அப்டேட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 13th அக்டோபர் லாஸ்ட் டே. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி மேபி எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அந்த பெர்மிஷன்ஸ் இருக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய காலேஜுடைய லாகின் நமக்கு தெரியும், பாஸ்வேர்டு ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அதை டைப் பண்ணி நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு பார்க்கலாம். டேஷ்போர்டில் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்ன வந்து இருக்குங்கிறது நமக்கு டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் அவர் காலேஜ் வைஸ் நம்ம லாகின் பண்ணி போகிறதுனால காலேஜ் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ நான் இப்போ லாகின் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போனோடனே லாகினில் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து செக்ஷன் வைஸ் இருக்குது. என்ன மாதிரினா வந்து டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் போட்டது, ஹவு மெனி ரிஜெக்டட், ஹவு மெனி பெண்டிங், ஹவு மெனி அக்செப்டடு, ஆன் வாட் பேசிஸ் இட் இஸ் அக்செப்டட் ரிஜெக்டடு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்ததுக்கப்புறமா சப்போஸ் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து அந்தந்த செக்ஷனில் போய் கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டோட்டல் அக்செப்டடில் கிளிக் பண்ணேன்னா அக்செப்டடில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வைஸு நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு சேர்ந்து இருக்கும். அது மாதிரி ரிஜெக்டடை போய் ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா ரிஜெக்டடுக்கு கிளிக் பண்ணி ஸோ அந்தந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கார்னரில் வந்து டாப் கார்னரில் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. அந்த எக்ஸல் ஷீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வந்து உங்களுடைய சிஸ்டர் டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2-3 ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். பேஸ்ட் ஆன் தட் அக்செப்டட் ரிஜெக்டட்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ். டில் த அமௌண்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்கிற வரைக்கும் நம்மளோட டேட்டா இருந்துச்சுன்னா வந்து வி கேன் கைட் தம் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் தம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். அது பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து நம்ம டேஷ்போர்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த டேஷ்போர்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து ரைட் சைடில் வந்து லாஸ்ட் காலமில் வந்து ஒரு கண்ணு மாதிரி படம் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு அது போகும். ஸோ எடிட் மாதிரி ஒரு பென் சிம்பிள் இருக்கும். ஸோ எதனால் எடிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த பென் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்றைக்கே வந்து அப்டேஷன் வந்து முடிச்சிருங்க. மேலும் வந்து இந்த சில பெண்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஆஃப்டர் சம்டைம் லேட்டர் வந்து அவங்கள போர்ட்டல்லே வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் மீனில் நம்ம ஏதாவது ஆதாரில் வந்து சீட் பண்ணலை அல்லது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னு சொன்னால் நம்மளும் வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து லாஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.